சரி, பாலுக்கு குறைக்கலையா நீங்க? ஏன்? பால் அன்றாடம் தானே தயாரிக்கிறாங்க. பால் முகவர்கள்லாம் குறைச்சிட்டாங்கன்னு அவங்க எல்லாருமே பெரிய பெரிய விளம்பரம் எல்லாம் போட்டிருக்காங்க. தனியார் பால் நிறுவனம் பெரிய முழு பக்கத்துக்கு விளம்பரம் போட்டிருக்காங்க. 40% எங்களுக்கு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்க மேல தப்பு இல்லை, உங்களை கேட்கல, அரசாங்கத்துக்கு தான் கேட்கணும். எவ்வளவு நாளைக்கு திருப்பி எப்போ குறைச்சி கொண்டிருக்கேன்? இதுல எல்லாம் எதுவுமே குறைக்கணும். நாங்க நேத்துல இருந்து இது அமலுக்கு வந்த உடனே பாலான்னு குறைக்கல. பால் ஒரு பகுதியில குறைக்கலையா? 4 மஞ்சள் பச்சை ஆரஞ்சு சிவப்பு இதுலமே எதுவுமே குறைக்கல. சரி, நாங்க என்னன்னு கேட்கணும். குறைச்ச மக்களுக்கு இது குறைச்சுதான் கொடுக்கணும். நம்ம ஏன் பால் குறைக்கலன்னு இப்ப அரசாங்கத்திட்ட கேட்கணும். ஏன்னா பால் முகவர்கள் எல்லாம் இது ரொம்ப லாபகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா பால் தான் குறைக்கணும். ஏன்னா மக்களுக்கு அதானே தேவையா இருக்கு. இப்ப இதுமே நீங்க 365 இது ஒண்ணுதான் இருக்கா? இப்ப இது எல்லாமே இருக்கு. இல்ல, இது என்ன அளவு இருக்கு? 500 ml இருக்கு, 1000 ml இருக்கு, 200 ml இருக்கு, 100 ml இருக்கு. இது எல்லாமே எடுத்துட்டு ஒன்னொன்னு எவ்வளவுனா எல்லாமே நெய் எடுத்துட்டு வாங்க. ஒரு 20 பில் போடுங்க. பில் போட்டுட்டு பழைய பில்லு எவ்வளவு ஆகுது, புதுசு எவ்வளவு ஆயிருக்குன்னு எங்களுக்கு பழைய பில்லு வர பழசுக்கு நீங்க எவ்வளவு இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தீங்க, புதுசுக்கு எவ்வளவு எனக்கு. ஆனா பாலுக்கு அதெல்லாம் இப்ப உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் வரல இது வரைக்கும் வரல. நான் கேட்டேன், நீங்க பதில் சொன்னீங்க. உங்களை வேற அவர் அரசாங்கத்துல கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க. தைரியம் பாருங்க.